தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய்க்கு முட்டுக் கொடுப்பதில் ஒரு தலை சிறந்த நபர் என்கிற இடத்தை வைகோ இன்றைக்கு பெற்றிருக்கிறார். வைகோ அடிக்கிற பல்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுற்றி இருப்பவர்களை ரசிக்க வைப்பதற்காக கம்பி மேல் ஏறி நடப்பது, அந்த வளையத்துக்குள் தீப்பற்ற வைத்து அதற்குள்ளே நுழைந்து வருவது, இப்படி எல்லாம் சாகசங்கள் செய்வதை போல வைகோ இன்றைக்கு அரசியலில் பல சாகசங்களை செய்து கொண்டிருக்கிறார். விஜய் வருவதாக விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்படல, தாவேகா தரப்பிலிருந்து சொல்லப்படல. வைகோவே தான் சொன்னார் விஜய் வராருன்னு. திடீர்னு வைகோவே தான் வெளியில சொல்றாரு, நானே வர வேணான்னு சொல்லிட்டேன், கூட்ட நெரிசல் ஏற்படும். ஏன் அப்ப நீங்க திட்டமிடுகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படும் என்கிற அறிவு உங்களுக்கு அப்ப இல்லையா? அப்ப மூளையை கழட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்களா? சங்கொலியில வாரம் விளம்பரம் வருது, ட்ரெயின் புக் பண்ணுங்க, கட்சி தோழர்கள் எல்லாம் வாங்க, 2500 ரூபாய்க்கு பேக்கேஜ், நம்ம டெல்லிக்கு போயிட்டு வந்துடலாம், புத்தக வெளியீட்டு விழால கலந்துட்டு வந்துடலாம், அதுக்கு இந்த நாட்கள்லாம் பொறுப்பாளர் ஒரு 10 பேர் தான் இது வரைக்கும் புக் பண்ணிருக்காங்கன்னு அந்த கட்சியில இருக்கிறவர்கள் தகவல் சொல்றாங்க. இதை விட மோசமாக விஜய் நடத்தினாலும் விஜயினுடைய காலடியில் விழுந்து கிடப்பார் வைகோ. வைகோவினுடைய மாடல் அப்படிப்பட்ட மாடல். வைகோ விஜய் அடியாளா நடத்தல. விஜய்க்கு நான் அடியாளா இருப்பேன்னு வைகோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு. எங்க அண்ணனை தொட்டு பாடுறா, முடிஞ்சா தொடுறா, நான் இருக்கும்போது எங்க அண்ணனை நீ தொற்றுவியாடா அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குல்ல, அதுதான் வைகோ பேசக்கூடிய வசனம். ஓ, நீ ஊழலற்ற ஆட்சினியா, நான் பாரு லஞ்சமில்லாத ஆட்சி நான் சொல்றேன் பாரு. நீ விஜயை போய் பாப்பியா, நான் போய் ஆதவ அர்ஜுனை பாப்பறேன். நீ புஷி ஆனந்த் கிட்ட பேசுறியா, நான் ராஜ்மோகன் கிட்ட பேசுறேன். இப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கடுமையான போட்டி. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வைகோ அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற அனுபவம் குறித்து ஒரு புத்தகம் வெளியிடுகிறார். இந்த புத்தகத்தை ராகுல் காந்தி வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அப்படின்றதுதான் முதல்ல நிகழ்ச்சி நிரலாக இருந்தது. இப்போ நிகழ்ச்சி நிரல்ல திடீரென ஒரு மாற்றம், அதாவது விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்றத வைகோ அவர்களே சொல்லியிருக்கிறார். ராகுல் வெளியிட அகிலேஷ் யாதவ் பெற்றுக்கொள்வார் அப்படின்றத மாற்றியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, கூட்ட நெரிசல் வந்துடும் விஜய் வந்துட்டா, அதனால அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக நானே விஜயிடம் வர வேண்டாம் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்லியிருக்கிறார். இந்த நானே அப்படின்றது வைகோவுக்கு இது 2வது முறை. அதாவது முதல்ல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதையும் விஜய் சொல்லல, நானே சொன்னேன் அப்படின்னாரு. இப்போ விஜய் வரலன்னு சொல்லல, நானே வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு. உண்மையிலேயே விஜய் நெரிசலுக்காக தான் வரவேணாம் என்று வைகோ அவர்கள் சொல்வதை நம்பலாமா, இல்ல விஜய் தவிர்த்து விட்டாரா? எது உண்மை, நீங்க எப்படி பாக்குறீங்க? வைகோ விசித்திரமான செய்திகளை சரியான நேரத்தில் சொல்லக்கூடிய நபராக எப்போதுமே வெளிப்படுபவர். நீங்களே குறிப்பிட்டதை போல, நானே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன், நானே ராஜினாமா செய்து விடுவார்கள் என்று சொன்னேன், இப்படியெல்லாம் தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு விஜய்க்கு முட்டுக் கொடுப்பதில் ஒரு தலை சிறந்த நபர் என்கிற இடத்தை வைகோ இன்றைக்கு பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே விஜய் வைகோவுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். அப்படி செய்தால்தான் அது உண்மையிலேயே ஒரு நன்றி உணர்வுள்ள மனிதர் விஜய் என்பதற்கு வெளிப்பாடாக அமையும். ஏனென்று சொன்னால், அந்த கூட்டணியில அங்கம் வகிப்பதாக சொல்லப்படுகிற கட்சிகள் இருக்கிறது இல்ல, அந்த கட்சியிலேயே எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி எதுன்னு கேட்டா அது மதிமுக தான். விசிகாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பொது உடைமை இயக்கம் வெளியிலிருந்து ஆதரவு, அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்டு. முஸ்லீம் லீக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்டு. காங்கிரசுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமலேயே காலே இல்லாம நான் நடப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது மாதிரி நான் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்கிற நிலைப்பாட்டை வைகோ எடுத்ததற்கு பிறகு, வைகோ அடிக்கிற பல்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்களை வியக்க வைக்கிற அளவுக்கு பல்டியை அடித்து கொண்டிருக்கிறார் வைகோ. இந்த தெரு கூத்து இருக்கு இல்லையா, அது சுற்றி இருப்பவர்களை ரசிக்க வைப்பதற்காக கம்பி மேல் ஏறி நடப்பது, அந்த வளையத்துக்குள் தீப்பற்ற வைத்து அதற்குள்ளே நுழைந்து வருவது, இப்படி எல்லாம் சாகசங்கள் செய்வதை போல வைகோ இன்றைக்கு அரசியலில் பல சாகசங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, விஜய் வருவதாக விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்படல, தாவேகா தரப்பிலிருந்து சொல்லப்படல. வைகோவே தான் சொன்னார் விஜய் வராருன்னு. அழைப்புதல்ல விஜயினுடைய பேரை அச்சிட்டு கொண்டார்.
திடீர்னு வைகோவே தான் வந்து வெளியில சொல்றாரு, நானே வர வேணான்னு சொல்லிட்டேன், கூட்ட நெரிசல் ஏற்படும். ஏன் அப்ப நீங்க திட்டமிடுகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படும் என்கிற அறிவு உங்களுக்கு அப்ப இல்லையா? அப்ப மூளையை கழட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் திடீர்னு மூளையை எடுத்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, அப்பதான் சிந்தனை உங்களுக்கு புதிதாக பிறந்ததா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொன்று, நீங்க வந்து கூட்டம் வந்துரும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பொய்யான தகவல். டெல்லிக்கு இதற்கு முன்பு விஜய் போகவே இல்லையா? போன இடங்கள்ல எல்லாம் கூட்டம் கூடிடுச்சா அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டு வந்தார். இப்ப முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நித்தி ஆயோக்காக போனார். அங்க என்ன பெரிய லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்களா? அப்போ ஒரு விழாவை நடத்துவதற்கு கூட்டம் கூடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலான காரியம்லாம் கிடையாது. இன்விடேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அலோவ் பண்ண போறோம். சீஃப் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு, இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் கலந்துக்கிறாரு, அதனால வந்து ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஒன்லி இன்வைட்டீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டா டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு அடிச்சு மோதி போய் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து பொய்யாக பரப்பப்படுகிற செய்தி. விஜய் துவக்கத்திலிருந்தே வைகோவினுடைய விழாவுக்கு வருவதற்கு இசைவு தெரிவிக்கல. வைகோ தான் போய் கெஞ்சிக்கிட்டே இருந்தார், வாங்க என்னுடைய விழாவுக்கு வாங்க, நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கும்னு. நீங்க முதல்ல ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் இந்தியா பிளாக்குள்ளேயே வரல விஜய். அதுக்கு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து எம்பி வச்சுக்கல, எம்பி வச்சிருந்தாதான் இந்தியா பிளாக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, எம்பி தான் கணக்கு அப்படின்னா எம்பி இல்லாத கட்சிகள் இந்தியா பிளாக்குள்ள இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்காங்க. இந்தியா பிளாக்குள்ள எம்பி வச்சிருக்காத கட்சிகளும் இருக்கு. அப்போ கணக்குங்கிறது எம்பி கிடையாது. நீங்க ஒரு முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து ஒரு மாநில அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற கட்சி என்கிற நிலையிலிருந்து கூட பங்கேற்க முடியும். ஆனா இந்தியா பிளாக் கூட்டத்தையும் அவர் வந்து புறக்கணிச்சிட்டாரு. இங்கே இந்தியா பிளாக் தான் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல கூட்டணின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, அது மாதிரி ஒரு கூட்டணி இன்னும் அமையல, நாங்க எல்லாரும் வந்து துவக்க நிலையில தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. அண்மையில கூட அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் வந்து ஆலூர் ஷானவாஸ் பேசும்போது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைன்னு டிக்ளேர் பண்றாரு. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு நீட்டுக்கு எதிராக நாங்க வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நீட்டுன்னு பேரே போடாம ஒரு போராட்டத்தை நடத்தி வைகோ, ராஜ்மோகன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க இல்லையா? அந்த பொதுக்கூட்டத்துல கூட இந்தியா பிளாக்ன்ற பேரை வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை. அப்போ இந்தியா கூட்டணி என்பதே ஒன்று தமிழ்நாட்டுக்குள் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னொன்னு, இந்தியா கூட்டணிக்குள் இன்னும் தாவேகா வரல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்ப கூட்டணிக்குள்ளேயே வராம கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டு இவங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய கூட்டத்துல போய் புத்தக வெளியீட்டு விழால போய் பங்கேற்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக விஜய் வந்து பங்கேற்க மாட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வைகோவை வந்து விஜய் லெப்ட் ஹேண்ட் டீலிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சியும் பண்றாரு, வைகோவை கூடுதலா லெப்ட் ஹேண்ட் டீல் பண்றாரு. சமீபத்துல கூட நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் காலடியில் வைகோ கெடுக்கிறார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆமா, அது குறித்து போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. ஆதவ அர்ஜுனாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீங்க வந்து நாஞ்சில் சம்பத் மேல ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது, எங்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு, எங்களை காயப்படுத்துறாருன்னு வைகோ மகன் புகார் கடிதத்தோட போய் ஆதவ அர்ஜுனாவை போய் சந்திக்கிறாரு. அதெல்லாம் ஒரு மோசமான அணுகுமுறை. ஒருவர் பேசியதுக்காக அவரை போய் கட்சியை விட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில இருக்கிறவங்கள்ட்டே போய் சொல்லி அழுகுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் முதிர்ச்சின்னு தெரியல. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, வைகோவை தொடர்ச்சியாக வந்து விஜய் வந்து லெப்ட் ஹேண்ட் டீலிங் தான் பண்றாரு. வைகோவே ஒரு செய்தியை கசிய விட்டார். என்ன அப்படின்னா, டெல்லி பிரதிநிதியை எனக்கு கொடுக்குறாங்க, நான் தான் வந்து தமிழ்நாடு அரசுடைய டெல்லி பிரதிநிதியாக போறேன் அப்படிங்கிற செய்தி திட்டமிட்டு வைகோவால் பரப்பப்பட்ட செய்தி தான். வைகோவால் பரப்பப்பட்ட செய்தி இதை வந்து தாவேகா அரசு எப்படி எதிர்கொண்டுச்சு? யாரோ ஒருவரை தூக்கி, முகம் தெரியாதவரை, பேர் தெரியாதவரை, முகவரி இல்லாதவரை தூக்கி டெல்லி பிரதிநிதியா போட்டுட்டு வைகோவுக்கு நல்லா ஆப்ப தூக்கி சொருவிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, நான் தான் வந்து இந்த அரசுக்கு பாதுகாப்பு கிடையும், நான் தான் இந்த அரசை வந்து காப்பாற்ற போறேன், இந்த அரசை வந்து நீங்க கவிழ்க்க பாக்குறீங்களா அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? தாவேகா தரப்பிலிருந்து வைகோவுக்காக ஒரு ஆதரவு குரலாகவது எழுந்திருக்கா? வைகோவுக்காக ஒரு முறையாவது யாராவது தாவேகா தரப்பிலிருந்து பேசியிருக்காங்களா அப்படின்னா, இந்த ராஜ்மோகன் மட்டும் அங்கங்க கொஞ்சம் லாவணி பாடிக்கிட்டே இருக்காரு, அண்ணன் வைகோ அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு தவிர, தாவேகாவினுடைய நிர்வாகம், அதாவது கட்சியினுடைய நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கு? பொதுச் செயலாளரோ பொருளாளரோ அல்லது கட்சியினுடைய தலைவரோ இதுவரையும் வைகோவை பாராட்டியோ அல்லது வைகோவுக்கு ஒரு சரியான சமிக்ஞையோ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா கொடுக்கல. இப்ப இந்த விழாவுல பங்கேற்கிறதுல என்ன சிக்கல் வந்திருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, விஜய் இதுவரைக்கும் ஒரு பெரிய மாஸ் கிரௌட மட்டும்தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு.
சின்ன நிகழ்ச்சிகள்ல அவர் பங்கேற்றதே கிடையாது. அவரு முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா நடத்திய அந்த விகடனுடைய அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் கூட ஒரு பெரிய விழா தான் அது. அது மாதிரிதான் அவர் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்கிறாரு. வைகோவால அவ்வளவு பெரிய கூட்டத்தை டெல்லியில திரட்ட முடியாது. இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து வந்திருக்கலாம். வைகோவால அவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்ட முடியாது. ஒரு 300 பேருக்கு மேல வைகோ திரட்டுறது பெரிய சவாலு. ஏன்னா அவங்க கட்சியினுடைய ஏட்ல சங்கொலியில வார வாரம் விளம்பரம் வருது. ட்ரெயின் புக் பண்ணுங்க, கட்சி தோழர்கள்லாம் வாங்க, 2500 ரூபாய்க்கு பேக்கேஜ், நம்ம வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துடலாம், புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்கிட்டு வந்துடலாம், அதுக்கு இந்த நாட்கள்லாம் பொறுப்பாளர்னு ஒரு 10 பேர் தான் இது வரைக்கும் புக் பண்ணிருக்காங்கன்னு அந்த கட்சியில இருக்கிறவர்கள் தகவல் சொல்றாங்க. அப்போ டெல்லிக்கு போறதுக்கு கட்சிக்காரங்க யாரும் தயாரில்லை. இப்ப அந்த 10 பேர் கூட நேத்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயை பார்க்கலாம்னு நினைச்சுன்னா டிக்கெட் போட்டிருப்பாங்க. இப்ப விஜய் வரல என்னன்னா அந்த 10 பேரும் கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட்டக்கூடாதுன்னு இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. ஒரு கூட்டமே கூடாத ஒரு 100 பேர் உட்கார்ற அரங்கம், 150 பேர் உட்கார்ற அரங்கம் அப்படின்னா, நான் அந்த அரங்கத்தை ஏற்கனவே பார்த்திருக்கேன். டெல்லியில வைகோனுடைய புத்தக வெளியீட்டு விழா நடத்துற அரங்கம் இருக்கு இல்லையா, அதுல அதிகபட்சமாவே ஒரு 200-250 பேர் கொஞ்சம் விளக்கமா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது வந்து ஃபுல் ஆயிடும். நீங்க நெருக்கி சேர் போட்டு உட்கார வச்சா கூட 300 பேருக்கு மேல அங்க உட்கார வைக்க முடியாது. ஆனா வைகோ என்ன சொல்றாருன்னா 800 பேர் உட்காரலாம் அப்படிங்கிறாரு. 800 பேர்லாம் அங்க உட்கார முடியாது. அந்த அரங்கத்தை போய் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்மையில கூட ஒரு விழா ஒண்ணு நடந்தது அந்த அரங்கத்துக்குள்ள. அப்போ சிறிய அரங்கத்துக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள்ல போய் விஜய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அது விஜயினுடைய இமேஜை பாதிக்கும் அப்படின்னு விஜய் நினைச்சிருந்திருக்கலாம். அதனால வேண்டாம், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டாம் அப்படிங்கிறத வைகோவை வர சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். அல்லது வைகோவே போய் கன்ஃபர்மேஷன் கேட்க போகும்போது இல்லைங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அத வைகோ வந்து கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல, விஜய் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால வந்து என்ன பண்றாருன்னா, கிரேக்க நாட்டிலே எப்படி சாலைகள் போடப்பட்டிருந்தனவோ அப்படின்லாம் கதையெல்லாம் சொல்லி அந்த கதையோடு சேர்த்து கூட்ட நெரிசல் வந்து விடும் என்பதற்காக நானே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு வைகோ நினைக்கிறாரு இல்லையா, அதான் வைகோவுடைய பைத்தியகாரத்தனம். இன்னமும் வைகோவை மக்கள் ஏற்கிறாங்க. இவர் சொல்ற கருத்தை நேற்றைக்கு இருந்து சமூக வலைதளத்துல வைகோ வந்து சிரிப்பா சிரிக்கிறாரு. எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு வைகோவை பாக்குறதுக்கு. இவ்வளவு மோசமாக வைகோ போயிட்டாரு, அவருடைய அரசியல் வாழ்க்கை இவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு போயிடுச்சே அப்படின்னு தான் நான் வந்து பரிதாபப்படுறேன். மொத்தத்தில் வைகோவினுடைய விழாவை விஜய் புறக்கணித்திருக்கிறார். வைகோவினுடைய விழா என்பது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளை விஜய் நடத்துகிற விதம். இதுக்கு முன்பு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் அண்ணன் மு க ஸ்டாலின் வந்து கலந்திருக்காரு. வெறும் 500 பேர் தான் திரண்டிருந்தாங்க திருச்சியில அவருடைய நடைபயண துவக்க விழாவுக்கு. அதுக்கு அண்ணன் மு க ஸ்டாலின் வந்திருந்தாரு. அதே மாதிரி சென்னையில மாநாடுன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டார். அந்த பொதுக்கூட்டத்துக்கும் அண்ணன் மு க ஸ்டாலின் வந்திருந்தார். எதிர்கட்சி தலைவர் அப்ப அவரு அப்பவும் வந்திருந்தார். முதலமைச்சராக இருந்த போது இவர் அழைத்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்காரு. இதுதான் திமுக தலைமை கூட்டணி கட்சிகள் மீது காட்டிய கரிசனம், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அது கொடுத்த மதிப்பு. ஆனா இப்போ தாவேகா கூட்டணி கட்சிகளை வந்து எந்த அளவுக்கு மோசமாக விஜய் நடத்துகிறார் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த வைகோவினுடைய விழா அமையப்பட்டிருக்கிறது. விஜய் துவக்கத்திலிருந்தே இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இசைவு தெரிவிக்கவும் இல்லை. கடைசியில் நான் வரவில்லை என்கிற செய்தியை அவர் சொன்னதற்கு பிறகு வைகோ ஒரு நாடகமாடி தன்னுடைய தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலையை செய்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். பர்சனலா வைகோ அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இவர் வந்து கூட்டணியில சேர போற உடனே வந்து பாத்தீங்கன்னா விசிகாவை அட்டாக் பண்ணாரு, கம்யூனிஸ்டுகளை அட்டாக் பண்ணாரு. ஒரு தீவிர விசுவாசியை போல விஜய்க்கு நான் தான் சேனையாக இருப்பேன், கேடயமாக இருப்பேன், ஆட்சியை கவிழ விட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் காலடியில் இருக்கிறார் என்று காஞ்சி சம்பத் சொன்னதுக்கு எதிராக வைகோ அவருடைய மகன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ வைகோ அவர்களுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது வைகோவுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல அந்த புத்தகம் வெளியிடப்படுது. அதையும் விஜய் அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறார். அதனால வேற வழி இல்லாம நானே வந்து வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ற அளவுக்கு வைகோ அவர்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்தப்ப அவரு அவ்வளவு கண்ணியமாக நடத்தினார், திராவிட போர்வாள் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப விஜய் அவர்கள் இப்படி மோசமா நடத்துறார். வைகோவுடைய மனநிலையில் எதுவும் மாற்றம் வருமா? அதாவது திமுக விட்டே போயிருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற நிலைக்கு வருவாரா, இல்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடையே பயணிப்பாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை விட மோசமாக விஜய் நடத்தினாலும் விஜயினுடைய காலடியில் விழுந்து கிடப்பார் வைகோ. வைகோவினுடைய மாடல் அப்படிப்பட்ட மாடல். நீங்க திமுக எதிர்ப்புன்னு ஒண்ணு பேசிட்டு ஒரு கட்சி இங்க ஃபார்ம் ஆகி அது வந்து ஆளுங்கட்சி ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னா இதை விட வைகோவுக்கு வேற என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பு அவர் ரத்தத்திலேயே ஊறி போனது. அதுவும் குறிப்பா அண்ணன் ஸ்டாலின் மீது அவருக்கு இருக்கிற ஒவ்வாமை இருக்குல்ல,
அதுக்காக வந்து எவ்வளவு பெரிய சர்வபரி தியாகத்துக்கும் அவர் வந்து தயாராவார். கட்சியே கெட்டு குட்டிச்சோரா போய் தன்னுடைய மான மரியாதையெல்லாம் இழந்து தன்னுடைய கருப்பு துண்டு வந்து கீழே விழுந்து அது மோசமான நிலைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து வைகோ வந்து நிற்பார். அதெல்லாம் வைகோவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. வைகோவுக்கு தெரியாதா இந்த அரசியல் பின்னணி என்ன, அவர் ஏன் வரலன்னு மறுத்துட்டாரு, துவக்கத்திலிருந்தே அவர் வந்து பெரிய அளவுக்கு வைகோவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வைகோவுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். ஆனா வைகோ வெளியில என்ன சொல்லுவார்னா, விஜய் இடத்திலே அவருடைய இல்லத்துக்கு நான் வந்தேன் என்பதை சொன்னேன், பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்திலே சொன்னார், ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு ஒபீடியன் ஸ்டூடெண்டை போல அவர் நடந்து கொள்கிறார் அப்படிலாம் வந்து பேசுறாருல. ஆனா உண்மையிலேயே விஜய்க்கு அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. விஜயினுடைய உண்மையான முகம் என்னன்னு அண்ணன் நெப்போலியன் ஒரு தடவை சொன்னார். அதான் விஜயினுடைய உண்மையான முகம். அவர் வந்து ஏறக்குறைய ஒரு சின்ன ஜெயலலிதாவை போல, ஜெயலலிதா கூட சமயத்துல சில அன்பான முகத்தை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்வார். அன்பான முகங்களை நிறைய இடங்கள்ல காட்டியிருக்கார். அது கூட காட்ட முடியாத ஒரு சாடிஸ்டாக வெளிப்படுகிற நபர் தான் வந்து விஜய். அப்ப விஜய் வந்து வைகோவை எப்படி வழிநடத்துவாரு, வைகோ கிட்ட எப்படி அணுகுவாரு அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா வைகோ வெளியில சொல்ற கதை இருக்குல்ல, அது அப்பா நீங்க வந்து விஜயே கொஞ்சம் பார்த்துட்டாருன்னா மிரண்டு போயிடுவாரு இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு. அடே அப்பா பரவாயில்லையே, சரியான படிக்காசு புலவரா இருக்கானே, இவனை எப்படியாவது வச்சுக்கணும் நம்ம பக்கத்திலேயே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வைகோ வந்து கதைகளை சொல்லி கொண்டே இருப்பார். நீங்க வைகோவை வந்து விஜய் அடியாளா நடத்தல, விஜய்க்கு நான் அடியாளா இருப்பேன்னு வைகோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு. நான் வந்து வாழும் கடையுமா இருப்பேன் அப்படின்னா என்ன, விஜய் எங்க அண்ணனை தொட்டு பாடுறா, முடிஞ்சா தொடுறா, நான் இருக்கும்போது எங்க அண்ணனை நீ தொற்றுவியாடா அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குல்ல, அதுதான் வைகோ பேசக்கூடிய வசனம். இல்ல இது வந்து அவங்களுடைய பையனுடைய அரசியல் வாழ்வுக்கு பாதிப்பு ஒன்றதா? விஜய் வைகோவுக்கு அரசியல் வாழ்வு ஏறக்குறைய அவருடைய வயதான காலத்திற்கு வந்து விட்டார். அவருடைய பையன் இப்பதான் வந்து பூமாயி வரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படின்றப்போ அவருடைய பையனையும் விஜய் காலடியில் போய் வைப்பதற்கு சமமாகி விடாதா அது? அவர் பையன் வந்து ஏறக்குறைய வைகோவோட இன்னொரு வடிவங்க. அவரே போய் விஜய் காலடியில சரண்டர் ஆயிடுவாரு. அவருக்குமே அந்த திமுக எதிர்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒவ்வாமை, திமுக அமைச்சர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிணக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, முன்னாள் அமைச்சர்கள் இடத்துல இருக்கிற பிணக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அவரை என்ன மாதிரி கொண்டு போய் நகர்த்தும்னா அவங்க அப்பாவை விட மோசமா இப்பதான் வந்து பேசுறாரு. விஜய் ஊழலற்ற ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு அவரை விட அவர் மகனுக்கும் அவருக்கும் தான் இப்ப போட்டி. ஓ நீ ஊழலற்ற ஆட்சினியா, நான் பாரு லஞ்சமில்லாத ஆட்சி நான் சொல்றேன் பாரு. நீ வந்து விஜயை போய் பாப்பியா, நான் போய் ஆதவ அர்ஜுனை பாப்புறேன். நீ வந்து புஷி ஆனந்த் கிட்ட பேசுறியா, நான் ராஜ்மோகன் கிட்ட பேசுறேன். இப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கடுமையான போட்டி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இப்படியே ரெண்டு பேர்ல யாரு பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுன்னு தாவேகா தரப்பு சொன்னா, ரெண்டு பேரும் அடிச்சு காட்டுகிற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வைகோவினுடைய மகன் வந்திருக்காரு. வைகோவை விட மிக மோசமாக வெளிப்படுவார் வைகோவுடைய மகன். அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கை இப்ப மட்டும் நான் பெரிய பிரகாசமான அரசியல் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். மதிமுகவே முடிஞ்சு போச்சுங்க. மதிமுகவுக்கு ஆட்களே கிடையாது. நீங்க தருமபுரி மாவட்டத்துக்குள்ள போங்க, மதிமுகவுக்கு ஆள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. தென்காசிக்குள்ள அவருடைய சொந்த மாவட்டத்துக்குள்ள போங்க, மதிமுகவினுடைய கிளைகளே பல ஊர்கள்ல கிடையாது. இதுதான் மதிமுகவினுடைய உண்மையான. தஞ்சாவூர்ல 2 பேர் தான் மதிமுகவுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எம்பியா இருக்கிற திருச்சி, அங்க போனீங்கன்னா அங்க மொத்தமே எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் அதிகபட்சம் தேர்னாங்கன்னா அது பெரிய விஷயம். புதுக்கோட்டை திருச்சி தொகுதியை மையப்படுத்தியதுதான். அங்க கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டா அங்க ஒரு 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் கட்சியினுடைய கட்டமைப்பை. கட்சியே மொத்தமாக முடிச்சுட்டாங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து. அப்ப பையனுக்கு என்ன பெரிய அரசியல் எதிர்காலம்? இப்படியே விஜயோடு ஒட்டி கொண்டு காலத்தை ஓட்டி விடுவதுதான். அடுத்து ஒரே ஒரு எம்பி சீட்டு மீண்டும் ஒரு முறை கிடைச்சது 2029ன்னா மீண்டும் போட்டியிட்டு எம்பி ஆயிட முடியாதா அப்படிங்கிறதா அவர்களுடைய பெரும் கனவே. அதை தாண்டி வேற ஒன்றும் பெரிய அரசியல் ஆசையோ, இந்த இயக்கத்தை வந்து கொள்கையின் பால் செம்மையாக வழிநடத்தணும்ன்றதோ அல்லது திராவிட இயக்க உணர்வை அடுத்த தலைமுறைக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம் ஒண்ணுமே கிடையாது. திமுக எதிர்ப்பில் பிறந்த இயக்கம், திமுக எதிர்ப்பிலேயே தன்னை முழுமையாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த இயக்கம், திமுகவிடத்திலேயே போய் சரணாகதி, அதன் மூலமாக பல்வேறு நெருக்கடிகள், அதன் பிறகு பல கூட்டணிகள் மாறியது. இப்படி வைகோ எடுத்த நிலைப்பாட்டின் மூலமாக வைகோவினுடைய அரசியல் வாழ்வு, மதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி சூனியமாச்சோ அது அப்படியே தான் தொடர்கிறது. மகனுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்காலம்லாம் இல்லை. அதனாலதான் நான் சொன்ன 2 பேருக்கு இடையில போட்டி. யாரு வந்து விஜய்க்கு உண்மையான அடியாள், துரை வைகோவா வைகோவா, இதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற போட்டி. இந்த போட்டியில தான்
நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நான் மட்டும்தான்டா எங்க அண்ணனோட இருப்பேன், எங்க அண்ணனை என்ன மீறி எவனும் தொட முடியாதரா அப்படிங்கிறதுனாலதான் பிசிகாவை விமர்சனம் பண்றாரு, பொது உடைமை இயக்கத்தை விமர்சனம் பண்றாரு. முஸ்லீம் லீக் மாதிரி எல்லாரும் நடந்துக்கங்க அப்படின்னு முஸ்லீம் லீக்கை வேற அணி சேர்த்துக்கிட்டு காதர் மைதீனை வேற கூட கூட்டு போறாரு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செய்வதன் மூலமாக வைகோ அம்பலப்பட்டு போய் நிற்கிறார். ஆனால் வைகோவை இடது கையால் கூட அல்ல, தொடாமலேயே டீல் பண்றாரு விஜய் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல ஆனா வைகோ விஜய் ஆதரவால் ஒரு பாதிப்பையும் சந்திச்சிருக்கிறாருல. ஏன்னா வைகோ அவர்களுடைய 2 எம்எல்ஏக்களுமே இப்ப அவங்க கூட இல்ல, திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை 2 பேருமே வைக்கிறாங்க. ஒட்டக பேரம் பண்ணி அவங்களை இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வரக்கூடிய இடைத்தேர்தலையாவது ஒரு 2 எம்எல்ஏக்களை வைகோ அவர்களுக்கு விஜய் அவர்கள் கொடுப்பாரா அப்படின்ற கேள்வி எழுது. அதை கேட்டு வாங்கக்கூடிய இடத்துலயாவது 2 பேரும் வைகோவும் அவருடைய மகனும் இருப்பாங்களா? அவங்களாலதானே விஜயால ஆதரவால தானே 2 பேர் இழந்தாங்க. அந்த ஆதரவை விஜய் தார்மீக அடிப்படையில் கொடுப்பது தானே சரியானதாக இருக்கும். அதை இவங்க 2 பேர் வைப்பாங்களா இந்த கோரிக்கையை? இல்ல, வைகோவே சொல்லியிருக்காருல்ல, விஜய் ராஜினாமா பண்ண சொன்னாரா? இல்லைன்னு சொல்றாரு. வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். விஜய் ராஜினாமா பண்ண சொல்ல நான் ராஜினாமா பண்ணட்டுமான்னு கேட்டேன், நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னார்ல. நீங்க ராஜினாமா பண்ணதுக்கு வைகோவுக்கு ஏன் விஜய் இடங்களை கொடுக்கணும்? விஜய் சொல்லி நீங்க செஞ்சிருந்தா பரவாயில்ல. நீங்களே உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க அழுத்தம் கொடுத்த காரணத்தால அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களை விட்டு போனதுக்கு பிறகு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு அதுக்கு பிராயச்சித்தமாக, எனக்கு அதுக்கு நன்றி கடனாக 2 தொகுதியை கொடுக்க கூடாதுன்னா விஜய் சொல்லவே இல்லையே. நீங்களே செஞ்சுட்டு விஜய் கிட்ட போய் இடத்த கேட்டா விஜய் எப்படி கொடுப்பார்? சார், அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்ப வரைக்கும் திமுகவுக்கு போகல. அதாவது திமுகவினுடைய உறுப்பினர்கள் என்றாலும் கூட முதலமைச்சராக இருந்தா மு.க. ஸ்டாலினை போய் இது வரைக்கும் சந்திக்கல, கட்சியினுடைய தலைவரை, இளைஞரணி செயலாளரை போய் சந்திக்கல, திமுக கூட்டங்கள்ல போய் பங்கெடுக்கல. அவங்க இப்ப வரைக்கும் அபிஷியலா திமுக உறுப்பினர்களாக இருந்தாலும் இது வரைக்கும் திமுகவோடு பெரிய உறவையோ நெருக்கத்தையோ அவங்க காட்டாம தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க இல்லையா? இப்போ இவர் அழுத்தம் கொடுத்ததனுடைய விளைவுதான் அவங்க மதிமுகவிலிருந்து தூரமாக போய் நிக்கிறாங்களே தவிர அவங்க தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்ததுனால நாங்க வெளியில போறோம் அப்படிலாம் சொல்லல. தாவேகாவுக்கு ஆதரவாக இந்த புளோர் டெஸ்ட புறக்கணிக்கணும்னு சொன்னப்ப 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் புளோர் டெஸ்ட புறக்கணிச்சவங்க, மறந்துடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னதுதான் பிரச்சனை. அது விஜயினுடைய கருத்தா அல்லது வைகோவினுடைய கருத்தானா? நான் வைகோவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை இதுல எடுத்துக்கிறேன். விஜயினுடைய கருத்து இல்ல, அது என்னுடைய கருத்து தான். வைகோவினுடைய கருத்துக்கு அவங்க 2 பேரும் உடன்பட மறுத்துட்டாங்கிறதுக்காக வைகோ தனிமைப்பட்டு போய் நிற்கிறாருன்னு விஜய் வைகோவை காப்பாத்துவாரா? இது என்ன மாதிரியான அரசியல் அறம்னு எனக்கு புரியல. எனவே அந்த இடங்களை எல்லாம் கொடுக்க மாட்டார். அந்த இடங்களை கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வைகோ நிறைய வளர்த்துக்கிட்டாரு. வைகோ என்னன்னா, இப்படியெல்லாம் நம்ம டான்ஸ் ஆடி பல்ட்டி அடிச்சு நான் சொன்னது மாதிரி அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள உள்ள புகுந்து விஜய்க்கு ஒரு வேடிக்கையை காட்டுவதன் மூலமாக விஜய் நம் மீது இறக்கப்பட்டு பாவப்பட்டு 2 இடங்களை கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக தாவேகா ஒரு இடத்தை கூட இந்த இடைத்தேர்தலில் விட்டு கொடுக்காது. அதுவும் மதிமுகவுக்கு ஒரு இடத்தை கூட தாவேகா கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இல்ல, அமைச்சரவையில் இடம் கிடைக்கும்ல கூட்டணியில பங்கேற்றா. அப்ப வைகோவே இடைத்தேர்தலில் நிற்கிறார் அப்படின்றப்போ அவர் அமைச்சராகணும் அப்படின்ற ஆசை அவருக்கு ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா விஜய் கொடுப்பதற்கான வாய்ப்பு இதுல வந்துடாதா? வைகோவே நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் எப்படி அதெல்லாம் உங்களுக்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அது விஜயால புறக்கணிக்க முடியாதுல்ல. இல்ல, கண்டிப்பாக விஜய் புறக்கணிப்பாரு. நீங்க வைகோவுக்கு என்ன பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. இப்ப விசிகாவுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்து தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிங்கிற பெருமை விசிகாவுக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு நினைச்சாலும் அண்ணன் திரும்ப 10,000 பேரை ஒரே நாள்ல தலைநகர் சென்னையில திரட்டுவார். திருச்சியில ஒரு மாநாடு போட சொன்னீங்கன்னா திருச்சி தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில ஒரு மாநாடு போட்டு 50,000 பேரை திரட்டுவார். மதிமுக இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா 300 பேரை திரட்டிட்டு வர்றதுக்கு படாத பாடுபடுறாங்க மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளரே மொத்தம் 3 பேரோட தான் வர்றான். நீங்க கட்சி கட்டமைப்பிலேயே மொத்தம் 12 பேர் செயற்குழு உறுப்பினர்கள் சேர்த்து மாவட்ட துணை செயலாளர் 3, மாவட்ட பொருளாளர், மாவட்ட அவைத்தலைவர், அந்த 12 பேருக்கே ஆள் இல்ல. பல மாவட்டத்தில் லிஸ்ட் எடுத்து போட சொல்லுங்க, உண்மையிலேயே போன் நம்பரோட போட சொல்லுங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். எல்லா மாவட்டத்திலையும் அந்த 12 பேர் கொண்ட பட்டியல் இருக்கா? மாவட்ட நிர்வாக குழுங்கிற அந்த பட்டியல் இருக்குல்ல, அது இருக்கான்னு கேட்டா பல ஊர்ல கிடையாது. நான் எங்க ஊரே உதாரணமா சொல்றேன். தஞ்சாவூர்லயே மாவட்ட செயலாளர் தான் இருக்காரு, அவைத்தலைவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, பொருளாளர் இருக்காரான்னு தெரியாது, துணை செயலாளர் இருக்காரான்னு தெரியாது. பல ஊர்ல ஒன்றிய செயலாளரே கிடையாது. ஒன்றிய செயலாளரே இல்லாத ஊர் இருக்கு, மாவட்ட செயலாளரே இல்லாத ஊர்லாம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மாவட்ட செயலாளரே போடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரே போட்டியிடுறேன்னு சொன்னா கூட
ஏன் அந்த வாய்ப்பை விஜய் கொடுக்கணும்? விஜய்க்கு என்ன அவசியம் இருக்கு? விஜய்க்கு என்ன சார் நன்மை? மதிமுக வந்ததுனால என்ன நன்மை? ஒண்ணே ஒண்ணு, டெய்லி ஒரு செய்தியாக வைகோ மாறி போறார். அதாவது என்னன்னா, விஜய் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலுக்கு வைகோ வழிய பதில் சொல்றாரு. ஒரு மைக்கு ஆன்ல இருக்கு, வைகோவுடைய மைக் ஒண்ணு ஆன்ல இருக்கு, அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி விஜய்க்கு என்ன நன்மை மதிமுகவால? அந்த கணக்கு தானே சார். நீங்க பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் தான் சார் கணக்கு. நீங்க 10,000 ஓட்டு வாங்கி கொடுக்க முடியும்னா உங்களுக்கு ஒரு 10,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிறத ஒரு கட்சி மதிப்பிடும். அந்த கணக்குக்குள்ள நீங்க வரல அப்படின்னா உங்களை எப்படி ஒரு கணக்குல எடுக்க முடியும்? அப்போ உங்களை ஒரு மவுத் பீஸா மட்டுமே தான் பயன்படுத்துவாங்களே தவிர வேற உங்களுக்கு சீட்டு கொடுத்து உங்களை மந்திரி ஆக்கணும்னோ, வைகோவே கேட்டாருன்னா வைகோ என்ன தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத அரசியல் தலைவரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விளம்பரத்துக்காக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு விளம்பரம் தேடிக்கொள்கிற ஒரு மனிதராக இருக்கிறாரே தவிர அவர் ஒரு தலைவர் என்கிற இடத்துக்கே வரல. அவரே அதை பல தடவை சொல்லிருக்காரு, நான் தலைவர் கிடையாது, தலைவருக்கு உண்டான தகுதி. இப்ப கூட சொல்றாரு, ராஜ்மோகன்ங்கிற அந்த அமைச்சரை வச்சுக்கிட்டு தலைவருக்கு உண்டான எந்த தகுதியும் என்கிட்ட கிடையாது. இப்படி ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு தலைவரை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கவே முடியாது. அவரே சொல்வார், எனக்கு தலைவருக்கான தகுதியே கிடையாது, நான் தலைவரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட ஒருவரை ஏன் அமைச்சராக்கணுங்கிற அந்த கடமைப்பாடு விஜய்க்கு வரப்போகுது? விஜய் என்ன தொண்டு நிறுவனம் நடத்துறாரா? மதிமுக மாதிரி அழிந்து போகக்கூடிய இயக்கங்களுக்கு மறுவாழ்வு மையமாக தாவேகா செயல்படுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தாவேகாவுக்கு நம்பர்ஸ் தான் கணக்கு. இப்போ ஒவ்வொருத்தரையா அவங்க ராஜினாமா பண்ண வச்சு அதிமுக அழைச்சிட்டு வர்றதே அவங்க அறுதி பெரும்பான்மை பெறுறதுக்கு தான். வைகோ மந்திரி ஆகிறதுக்காக இல்ல. அந்த அறுதி பெரும்பான்மையை விஜய் பெறுவதற்காக அரசியலை தாவேகா செய்யுமே தவிர மதிமுக போன்ற கட்சிகளுக்காகவோ அல்லது வைகோ சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதற்காகவோ தாவேகா ஒரு அரசியலை செய்யாத அந்த தேவையும் தாவேகாவுக்கு இல்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.